வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2021ல வெளியான வசந்தி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஓடிடில இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த படம் அவார்டு படம் தான். நிறைய அவார்டு ஃபங்க்ஷனுக்குலாம் அனுப்பியிருப்பாங்க. நிறைய அவார்டுமே இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். வசந்தின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விலை மதுவா மாறி இருப்பாங்க, நிறைய விதமான ஆண்களை சந்திச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்களை சந்திக்கும் போது இவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பீச் தான் நமக்கு காட்டுறாங்க. பீச்ல நாடகம் மாதிரிலாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நாடகம் போட்ட மாதிரி ஒரு செட் இருக்கு. அந்த செட்டை நோக்கி வசந்தின்னு ஒருத்தங்க நடந்து போறாங்க. அந்த செட்ல ஒரு சோஃபா இருக்கு, கீழே ஒரு நபர் விழுந்து கிடக்கிறாரு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களுமே அந்த சோஃபால படுத்து தூங்குறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க கண்மூடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோஃபாக்கு கீழே ஒரு பெரியவர் விழுந்து கிடக்கிறாருல, இவர் ஜட்ஜு போல. ஜட்ஜு சார் எந்திரிங்க, வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் அசையாம இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவங்க பாக்குறாங்க. சுத்தமா அசைவே இல்ல. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்த மாதிரி சொல்றாங்க. அங்க நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாலுன்ற ஒரு நபர் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எழுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு உயிர் போயிருச்சு அப்படின்றது பாலுக்கு தெரியுது. இவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துடுறாங்க. இப்ப பாலு திரும்பி கீழே இறங்கி போயிடுறாரு. இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன நடந்தது எங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா பாலு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ முதல்ல மேல வான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாலுவா மேல வந்துட்டு இருக்காரு. நீ தனியாவா வந்திருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல என்னோட ஒய்ஃப் கூட தான் வந்திருக்கேன், அங்க இருக்கால அவதான் என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி வந்து பக்கத்துல உட்காரு, சரக்கச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. முதல்ல இவருக்கு என்னாச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் ஒரு ஜட்ஜு, என் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்தாரு, திடீர்னு செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு எப்படி செத்து போவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாலு கேட்கிறான். உங்க பேர் வசந்தின்னு தானே சொன்னீங்க, உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இப்ப இவங்களுமே இவங்களை பத்தி சில விஷயங்களை யோசிக்கிறாங்க. நமக்கு அது எல்லாத்தையும் விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க. இவங்களோட அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு எல்லாம் போவா. இப்ப ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு சைக்கிள் நின்னுட்டு இருக்கு. இது யாரோட சைக்கிள்னு யோசிக்கிறா. இப்ப பெல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. இவ பெல் அடிக்கிற சவுண்டை கேட்டு ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. இவருமே யார் இவரு, எதுக்காக வராருன்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்கா. இந்த நபர் எதுவுமே பேசாம சைலண்டா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்ச நேரத்துல வெளியே வராங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஆத்துல இருந்து நிறைய மீனெல்லாம் கொண்டு வந்திருப்பா. அம்மா இந்த மீனெல்லாம் இந்த தொட்டியில போட்டு வைக்க போறேன்ற மாதிரி வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் குட்டி போட்டுரும்ல அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆனா அம்மா செம்ம சோகத்துல இருக்காங்க, எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க செம்ம வறுமையில இருக்காங்க. அதனால தான் அந்த நபர் கூட ஒண்ணு அறந்திருக்காங்க போல. பொண்ணு கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம சோகமா பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த பொண்ணோட வாழ்க்கை போறதை நமக்கு காட்டுறாங்க. பசங்க கூட விளையாடுறா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறா, நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறா. அம்மா இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்காக ஒரு கொலுசை வாங்கியிருப்பாங்க. இந்த கொலுசை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டுலாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொலுசை போட்டு விட்டுட்டு இருக்கும் போது அந்த நபர் திரும்பி வந்துடுறாரு. லாங்ல இருந்தே இவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, நீயும் நானா கண்ணாம்பூச்சி விளையாடலாம், கண்ணை மூடி 100 வரைக்கும் என்னன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணும் எண்ணிட்டு இருக்கா. அந்த கேப்ல அவர் இருக்கார்ல, சைக்கிளை சைலண்டா விட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க டீனேஜ் வயசுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல நடக்கிற எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் அம்மா என்ன பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மா கூட அடிக்கடி ஒரு நபர் வந்து ஒன்னா இருப்பாரு பாத்தீங்களா, அம்மா அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் என்கிட்டயும் கொஞ்சம் தப்பா நடக்க ட்ரை பண்றாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தா அம்மா மாதிரி நம்மளும் மாறிடுவோம், இந்த வீட்டை விட்டே போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இங்க இருந்தெல்லாம் போகாத, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, அம்மா கூடயே இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா, இதுக்கப்புறம் உங்க கூட என்னால இருக்க முடியாது, நான் ஏதோ வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பஸ்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஊர்னு கூட முடிவு பண்ணாம தான் இவங்க பஸ்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ராமன் ஒருத்தர் இவங்களோட வாழ்க்கையில வராரு. இந்த ராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பெரியவரா இருப்பாரு. இவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஜென்ரலா இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இவங்க அழுகுற மாதிரி இருக்கும். என்னமா ஆச்சுன்னு கேக்குறாரு. இவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. இப்ப ராமன் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் பசங்கன்னு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. பசங்களா வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் வயசாகி இறந்து போயிருப்பாங்க. இப்ப இவர் தனியா ஒரு இடத்துல விவசாயம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. சொந்தமா ஒரு சின்ன வீடு மட்டும் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை பத்தி சொல்லுமா, உன் பேரண்ட்ஸை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இந்த ஊர்ல தான் நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இவர் இறங்குறதுக்காக போறாரு.
இவங்களுக்கும் எங்க போறதுன்னு தெரியல, உண்மையிலே எனக்கு எங்க போறதுனே தெரியல, பேசாம உங்க கூட வந்துருவா, ஏதாவது வேலை போட்டு தரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வான்ற மாதிரி இவருமே பஸ்ஸை விட்டு இறக்கிடுறாரு. ரொம்ப தூரம் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஜீப் எல்லாம் பிடிச்சி இவங்க 2 பேருமே டிராவல் பண்றாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கிராம மாதிரியான இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நடந்து இவங்களுமே இந்த பெரியவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ரொம்ப தனியா தான் இந்த வீடு இருக்கு. இந்த பொண்ணிய வீட்டுக்குள்ள வர வச்சிடுறாரு. இப்ப டயர்டா இருக்கிறதுனால அவர் முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. இவரை நம்பி வந்துட்டோம், இவரால ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி வசந்தி லைட்டா பயப்படுறாங்க. இப்ப இருட்டுறது தெரிஞ்சோன்னா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் அவர் இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அங்க ஒரு பெட் தான் இருக்கு. நான் இந்த பெட்ல படுத்துக்கிறேன், நீ கீழே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பாயெல்லாம் தந்துடுறாரு. இவங்களுமே பாயெல்லாம் விரிச்சு படுக்கிறாங்க. அவர் ஏதாவது எல்லை மீறி நடந்துருவாரா அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு பயம்லாம் இருக்கு. இப்ப நைட்டு நேரம் பயங்கரமா மழை பெய்யுது. ஜன்னல் வழியா சாரல்லாம் உள்ள வந்துரும். ஏறக்குறைய இவங்க படுக்கிற இடம் முழுக்க சாரல் வந்துருது. இவங்க எங்க படுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் படுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல படுத்து தூங்கிடுறாங்க போல. இப்ப காலையில கண் முழிக்கிறாங்க. சரி வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாப்போன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சமையல் வேலையில இருந்து எல்லாமே பண்றாங்க. இப்ப மதியான டைம் இவங்களும் கிணத்துக்கிட்ட வந்து குளிக்கலாம் செய்யறாங்க. அந்த வழியா பைக்ல ஒருத்தன் வந்திருப்பான். இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் பேரு சந்து அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கிறதையும் இவன் வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்கான் போல. பெரியவர் முறைச்சு பாக்குறாரு. உடனே இவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப பெரியவர் இவங்களையும் முறைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்டுல தனியா இருக்க வேணாம், நான் வேலை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறேன்ல, அங்க வந்து நீயும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே வேலை பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. இவங்களுக்கு சின்ன வேலை தான் தராரு. அந்த வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் இந்த சந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இவங்களை பிடிச்சிருது போல. இவங்களை குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே லைட்டா சந்துவை கவனிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி இவர் ஆரன்லாம் அடிச்சு இவங்களை பார்க்க வைக்கிறாரு. இவங்களும் லைட்டா சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வசந்தி நரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க போன் வர சவுண்ட் கேக்குது. இங்க ஒரு போன் இருக்கு போல. இவங்க எடுத்து பேசுறாங்க. அந்த ஜட்ஜோட ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. ஜட்ஜோட ஒய்ஃப் சில விஷயங்களை சொல்றாங்க. சரி சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. பாலுவும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. ஜட்ஜோட ஒய்ஃப் தான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க வண்டி அனுப்புறாங்களாம். வண்டியில இவரை ஏத்தி அனுப்ப சொல்றாங்க. ஏன்னா ஒரு விலை மாத வீட்டுல இவர் செத்து போனது வெளியே வரக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அது சரி, விலை மாத யார் தான் மதிப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் சோகமா பேசுறாங்க. உன்னோட அம்மா மாதிரி விலை மாதுவா ஆகக்கூடாதுன்னு தானே நினைச்ச, நீ எப்படி விலை மாதுவா மாறினன்ற மாதிரி பாலு கேக்குறாரு. இந்த பெரியவர் ராமனை நம்பி வந்தேன். ராமன் போக போக என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. எனக்கு போக இடம் இல்லைன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன பிசிக்கலாவும் டார்ச்சர் பண்ணாரு, மென்டலாவும் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விரக்தியா சொல்றாங்க. அது கேக்குற பாலு இருக்கார்ல, அப்படிலாம் கிடையாது. நான் என்னோட ஒய்ஃபை ஒரு வாட்டி கூட கை நீட்டி அடிச்சது கிடையாது. வேணா என்னோட ஒய்ஃபு கிட்டயே கேளு, பத்மினி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒய்ஃபை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி நீ நல்லவன் தான் உட்காருன்ற மாதிரி இவங்களுமே கிண்டல் பண்றாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவர் கேட்கிறாரு. சொல்றேன், சந்துவை நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரியவர் எப்ப பாரு அடிச்சிட்டு இருக்காருல, அதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. வீட்டுல தனியா இருக்கும் போது செவத்துல கிறுக்குன மாதிரி வரைஞ்சிட்டுலாம் இருக்காங்க. ஒரு நாள் சந்து வந்து இந்த விஷயத்தை பாக்குறாரு. அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே கூச்சப்பட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் ரொம்ப மோசமானவர். அந்த பெரியவர் கூட நீங்க இருக்கிறது நல்லது இல்ல, ஏன் கூட பேசாம வந்துருங்க, கடைசி வரைக்கும் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க பதிலே சொல்லாம இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால இவனுமே சைலண்டா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். நான் இல்லாத நேரம் எதுக்காக இவனை வீட்டுக்குள்ள விட்ட, இதுக்கப்புறம் இவனை வீட்டுக்குள்ள விட்டேன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது என் வீடு, எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இந்த ஊர்லயே ஒரு கல்லு கடை இருக்கும். இப்ப சந்து அங்கதான் உட்காந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த பெரியவரா இந்த இடத்துக்கு வராரு. இங்க இருக்க சிலர் பாட்டெல்லாம் பாடுறாங்க. இவங்களுமே ரசிச்சுக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பதான் அந்த பெரியவர் ஒருவருன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்றாங்க. ஏன்னா அவர் வந்தா இவங்க தான் சோறு வைக்கணும். இப்ப வந்தோன்னு சோறு வச்சிடுறாங்க. அவர் சோறை சரியாவே சாப்பிட மாட்டாரு. அப்படியே கையை கழுவிடுறாரு. இப்ப இவங்க படுத்திருக்காங்கல்ல, இவர் பக்கத்துல வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. பயங்கரமா குடிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி விலகி போறாங்க. அவர் ரொம்ப மூர்க்கமா ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கோவப்பட்ட இவங்க பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவர் வீக்கான மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவரோட கையையும் காலையும் இவங்க கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் கூட இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க ஒரு விளக்க மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த விளக்கு எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி ரோட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவர் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசாம ஏன் கூட வந்துடுறியா, அந்த பெரியவர் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு எனக்கு தெரியும், ஏன் கூட நம்பி வான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே இவர் கூட போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவரோட பைக்ல உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
சந்து கூட இவங்களோட பயணம் எப்படி இருந்ததுன்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரியாது, என் சொந்த ஊரு இதுவே கிடையாது, பொழப்புக்காக தான் இந்த ஊர்ல இருந்தேன், என்னோட ஊருக்கு ஒண்ணு நான் கூட்டு போறேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது பைக் ஒரு இடத்துல பெட்ரோல் இல்லாம நின்றது. சரி தள்ளிக்கிட்டே போயிடலாம், வீடு பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என் பேர் கூட உனக்கு தெரியாது, என்ன நம்பி எப்படி வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சந்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பேரு வசந்தின்னு தான் எனக்கு தெரியும், மத்தபடி உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எதுவுமே தெரியாம இருக்கிறதே நல்லதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சந்து இருக்கார்ல, இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இவங்க ரெண்டு பேரையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுல தான் இருக்க போறா அப்படின்ற மாதிரி சந்துவும் கோவமா அம்மா கிட்ட சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேருமே படுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப சந்துவும் உனக்காக தான் இந்த செயினை வாங்கின, போட்டு விடவான்னு கேக்குறாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. போட்டு விடுங்கன்ற மாதிரி அவரோட கையால போட்டுக்கிறாங்க. தாலி கட்டின மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்ப காலையில இவங்க கண் முழிக்கும் போது நிறைய பாட்டிங்களா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சந்து திடீர்னு கூட்டு வந்திருக்காருல, அதனாலதான் இந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இதே இடத்துல சுக்குன்ற ஒரு நபர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சந்துவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவ்வளவு அழகா இருக்க பொண்ணை கூட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி சுக்குக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இப்ப அவர் பல் விளக்கிட்டு இருக்கும் போது சுக்குவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த பொண்ணு, எங்க இருந்து கூட்டு வந்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு ஊர்ல வேலை பார்க்கறதுக்காக போனேன்ல, அங்க இந்த பொண்ணை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் கூட்டு வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சந்துவும் சுக்குவும் சேர்ந்து தான் வேலை பாக்குறாங்க. என்ன வேலை பாக்குறாங்கன்னு கிளியரா தெரியல. இப்ப சந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மாமியார் இருக்காங்கல்ல, வேகமா இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. அவங்க தையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல. அவன் தான் கூப்பிட்டானா, உனக்கு எங்க போச்சு அறிவு, அவன் கூப்பிட்டான்னு நம்பி வந்துட்ட, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவன் சரியானவன், எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருப்பான், உன்னை போக போக அடிக்கலாம் செய்வான், அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள போக வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் வேற வரப்போது போல. இப்ப வசந்தி இருக்காங்கல்ல, சில டெக்கரேஷன் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த சுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சுக்குக்கு வசந்தியை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட சுக்கு இருக்காரு பாத்தீங்களா, வச்சக்கண்ணு வாங்காம வசந்தியே பார்த்துட்டு இருக்காரு. இத வசந்தியும் ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேருமே வேலைக்கு போலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க திருடுறது தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க போல. திருடுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த சந்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நானும் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ எதுக்கு இந்த நேரத்துல வேணான்ற மாதிரி சந்து சொல்றாரு. ஆனா வரேன்ற மாதிரி இவங்க ரொம்ப கேக்குறாங்க. 3 பேர் எப்படி போறது, சரி நடுவுல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ரெண்டு பேருக்கும் நடுவுல பைக்ல உட்காந்துக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுக்குக்கு தான் வசந்தியை பிடிச்சிருக்குல்ல, அவங்க முடியெல்லாம் மோந்து பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி இடுப்புல எல்லாம் கைய வச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ரொம்ப அன்ஈசியா இருக்கு. ஆனா சந்து கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு சொல்லாம வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சந்துக்கு தான் காரெல்லாம் ஓபன் பண்ண தெரியும் போல. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கார் இருக்கிற பகுதிக்கு போயிடுறாரு. காரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பைக்கு கிட்ட வசந்தி சுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. இவனை நம்பி எப்படி வந்தீங்கன்ற மாதிரி சுக்கு கேக்குறாரு. அதுக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. இவன் இதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கான். கொஞ்ச நாள் தான் பொண்ணுங்க கூட இருப்பான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை கழட்டி விட்டுருவான். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது, இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கடைசி வரைக்கும் நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். இவன் பேசுறத பெருசா வசந்தி கண்டுக்க மாட்டாங்க. தூரத்துல இருக்க சந்துவையே கவனிச்சிட்டு இருக்காங்க. சந்து ஒரு காரை திறந்து உள்ள உட்காந்துடுறாரு. ஆனா காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. சரி அடுத்த காரை தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி இந்த காரை விட்டு இறங்கிடுறாரு. அடுத்த காரை தொடலாம் அப்படின்ற மாதிரி தொட போறாரு. பார்த்தா ஆரன் அடிச்சிருது. அந்த காரோட ஓனர் இருக்கார்ல, யார் அது அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வந்துடுறாரு. இந்த சந்துவை பார்த்தவரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறாங்க. பைக் அப்பன்னு பார்த்து ஸ்டார்ட் ஆகல. தள்ளிட்டாவது போலான்னு நினைக்கிறாங்க. அந்த வழியா அந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, என்ன தள்ளிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்களுமே சினிமா முடிச்சுட்டு வந்தோம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. போலீஸோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சந்து பேர் மட்டும் தான் இருக்கும், சுக்குவோட பேர் இருக்காது. இப்ப சந்துவை போட்டு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. சந்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இவர் உட்காந்துட்டு இருக்காரு. நானும் இவளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் விசாரணை பண்றாங்க. சரி கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இந்த சுக்கு இருக்கார்ல, சந்து வரதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும். 1 வாரம் நீ என்ன பண்ணுவ, பேசாம ஏன் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வசந்தி நரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆக்சுவலா ஆம்புலன்ஸா அந்த ஜட்ஜி வீட்டை சேர்ந்தவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க போல. இப்ப ஜட்ஜோட பாடி இருக்கு பாத்தீங்களா, பாடி எல்லாம் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பாலுவும் மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்ப என்னால சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாடகம் முடிஞ்ச மாதிரி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு திரும்பி வருவேன், என்கிட்ட மீதி கதையை சொல்லணும்ன்ற மாதிரி பாலு சொல்றாரு. இப்ப பாலு
பாலு இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் கண்டிப்பா வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வா வான்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ இவங்களை எழுப்புறாங்க. யாரு, பாலு தான் வந்துட்டான் போலன்ற மாதிரி இவங்க கண்மூடிக்கிறாங்க. பார்த்தா வேற ஒரு பெரியவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பாலுவோட மாமனாரு. பாலு நீ சொன்ன கதையை பத்தி சொன்னா, மீதி கதையை கேட்டு போறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. பாலு எதுக்காக உங்ககிட்ட கதையை பத்தி சொன்னான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பாலுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்பதான் நீ சொன்ன கதையை பத்தி எனக்கு தெரிய வந்தது. பாலுவோட ஒய்ஃபு திரும்பி போக கூடாதுன்ற மாதிரி வீட்லயே இருக்க வச்சிட்டா. அதனால தான் கதையை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க பொண்ணு உங்க மாப்பிளைய போக விடாம தடுத்திருக்கானா, உங்க பொண்டாட்டியே உங்களை போக விடாம தடுத்திருக்கணும்ல, உங்க பொண்டாட்டி தடுக்கலையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து தான் இறந்து போயிட்டா. ஆனா அவளை நான் தான் சாவடிச்சன்ற மாதிரி ஊருக்குள்ள எல்லாம் பேசினாங்க. பொல்லாத வாயின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை ஊர்ல பேசுற மாதிரி நீங்க தான் உங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வசந்தியும் கொஞ்சம் கிண்டலா இவர்கிட்ட கேக்குறாங்க. நான் தான் என்னோட ஒய்ஃபை சாவடிச்சேன்னா நீ தான் அப்ப ஜட்ஜ சாவடிச்சியான்னு கேக்குறாரு. நாலாம் ஜட்ஜ சாவடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நானே என்னோட ஒய்ஃபை சாவடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு கதையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப இந்த இடத்துக்கு சந்து வந்து இவங்க கிட்ட கோவப்படுறாரு. இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்து இவங்க சந்துவை பத்தி சொல்ல போறாங்க. அதனால தான் சந்து இந்த இடத்துக்கே வந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இவங்க சுக்கு கூட வந்துட்டாங்கல்ல, ஒரு வாரம் கழிச்சு அவர் ஜெயில விட்டு வெளியே வந்துருவாரு. வந்தவருக்கு இவங்க சுக்கு கூட இருக்கிறத பத்தி தெரிஞ்சிருது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இங்கதான் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வசந்தி பயந்த மாதிரி சுக்கு கிட்ட சொல்றாங்க. இது தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி சுக்கு பயப்படுறாரு. அப்ப சந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் இவளை கூட்டு வந்தேன்னு தெரிஞ்சோ நீ கூத்தடிச்சிருக்கல, இதுக்கப்புறம் இவ எனக்கு தேவையே இல்ல, நீயே என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல வேலை எதுவும் பண்ணலன்ற மாதிரி இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க 2 பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சுக்கு நீ இதுக்கப்புறம் இந்த திருட்டு வேலை எல்லாம் பண்ணாத, கிடைக்கிற சின்ன வேலையை கூட பாரு, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. வேலையை தேடினா கூட கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும், அந்த 1 வாரம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சுக்கு கேக்குறாரு. ஆக்சுவலா சந்து ஒரு செயினை தந்தாரு பாத்தீங்களா, அந்த செயினை கலட்டி தராங்க. இதை வச்சு கொஞ்ச நாள் நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ இந்த செயினை உனக்கு தான் தந்தானா, இந்த செயினை கூட ஒரு வீட்டுல இருந்து தான் திருடணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப திருட்டு செயினை தான் நமக்கு தந்தானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப சுக்கு இருக்காரு பாத்தீங்களா, அந்த செயினை விக்கிறாரு. அது மூலியமா காசு கிடைக்குது இல்ல, அதை வச்சு இவங்களுமே லைஃபை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருமே வேலைலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவருக்கு வேலை கிடைக்குது. ரொம்ப கம்மி சம்பளம் தான், பரவாயில்ல வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கலான்ற மாதிரி இவருமே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இவங்க லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போக போக தான் பிரச்சனை வருது. இவருக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. சேர்த்து வச்ச காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வருத்தத்துல இருக்காங்க. சரியா கூட இவங்களால சாப்பிட முடியல. ஒரு வேளை தான் இவங்க சாப்பிடுறாங்க. போக போக ஒரு வேளை கூட சாப்பிட முடியல, தண்ணி மட்டும் தான் குடிக்கிறாங்க. இவரும் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா எந்த இடத்துலயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃபு கூட ஒன்னா இருக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா வசந்தி இருக்காங்கல்ல, என்னால முடியவே இல்ல, சாப்பிட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மறுநாள் இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட ஒரு நபரை கூட்டு வராரு. இவர் அந்த கம்பெனில முதலாளி மாதிரி இருப்பாரு போல. இவர் தான் இவர் கூட்டு வந்திருக்காரு. நான் என்னோட முதலாளியை பத்தி சொன்னேன்ல, இவர் தான் அந்த முதலாளி. நீங்க 2 பேருமே பேசிட்டு இருங்க, நான் பக்கத்துல போய் கலர் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவர் கிளம்ப பாக்குறாரு. ஒய்ஃப் போகாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் இருக்காருல, நான் வந்துடுறேன்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. ஆக்சுவலா அவங்கள ஒன்னா இருக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு போறாரு. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து நல்லா சாப்பிடுறாரு. அந்த முதலாளி கிட்ட காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்காக பார்சல்லாம் வாங்கிடுறாரு. வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப வரும்போது ஒய்ஃபுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் உடம்ப வச்சுதான் காசு சம்பாதிக்க போறேன்னா அதை என்னாலேயே பண்ண முடியும், நீ எதுக்கு, அதனால தான் இவர் கூடயே நான் கிளம்பி போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க கூட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஓனர் கிட்ட பிரச்சனை பண்றாரு. அவர் ஒன்னும் என்ன கூட்டு போல, நான் தான் அவர் கூட போறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன், விடு விடுன்ற மாதிரி இவங்களுமே தடுக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா கார்ல ஏறுறதுக்காக வராங்க. இதெல்லாம் பாக்குற சுக்குக்கு கோவம் வருது. சுக்கு வீட்டுல இருக்க டிவி எடுத்துட்டு வந்து மேலேயே போடணும்னு நினைக்கிறாரு. இப்ப மேல இருந்து தூக்கி போடுறாரு. நல்ல வேலையா அவங்க காரை ரிவர்ஸ்ல எடுத்துருவாங்க. அதனால டிவி கீழே விழுந்து உடைஞ்சிருது. இப்ப கார்ல இவங்க கிளம்பிடுறாங்க. சுக்கு மூலியமா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுவும் இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். பெருசா பக்கத்துல எந்த வீடும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸா தான் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் எல்லாம் இந்த இடத்துல அனுப்பி வைக்கிறேன், நீ சந்தோஷப்படுத்தினா நிறைய காசுலாம் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய ப்ராஸ்டியூஷன் தான் பண்ண சொல்லிட்டாரு. அம்மா பண்ணதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப வேற வழி இல்லைல்ல, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க.
இவங்களுக்கு பேசுறதுக்கு கூட ஆளுங்க பெருசா இல்ல. இந்த வீட்ல செக்யூரிட்டி மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு, அதே மாதிரி பக்கத்துல இருக்க இடத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வருவாரு, நீ ரெடியாருன்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த கிளைண்ட் வந்துடுறாரு. அந்த கிளைண்ட் முதல்ல அவரை பத்தி சொல்றாரு, அதே மாதிரி சரக்கு ஊத்தி தான்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் சரக்கு பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இவங்களுமே ஊத்தி தந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. ஓஹோ நீங்க டாக்டரா, இந்த டாக்டர் படிப்பை பத்திலாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. சரி விடு, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இவரும் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பெருசா இவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருந்திருக்காது. குடின்ற மாதிரி இவர் குடிக்க வைக்கிறாரு. இவங்களுமே குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒண்ணு மண்ணா இருக்காங்க. காலையில இவங்க மட்டும் கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொட்டீனா இவங்களோட வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, வீட்டுல ஒரு அண்ணன் இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க கூட இவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நேரம் இவங்க சும்மா தான் இருக்காங்க. இப்ப அடுத்ததா வேற ஒரு கிளைண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் அந்த ஜட்ஜா இருப்பாரு. அதாவது பிரசன்ட்ல ஒரு ஜட்ஜி இறந்து போனார்ல, அந்த ஜட்ஜ் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நீங்க ஜட்ஜான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்குன்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. இவங்க முகம் மாறியது இல்ல, ஆமா ஜட்ஜ் தான் அப்படின்ற மாதிரி இவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. இந்த வயசானவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க அசால்ட்டா இருக்காங்க. இவருமே சட்டுன்னு புடிச்சு பெட்ல தள்ளி விடுறாரு. அப்படியே இவங்க காலையில கண் முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா இவங்க முகத்துல ஏகப்பட்ட காயம் இருக்கு. இவங்க எந்திரிக்கிறதுக்கே இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. அந்த பெரியவர் தான் அவ்வளவு மூர்க்கமா நடந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப அந்த பெரியவரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க முகத்துல நிறைய காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, இவங்களுமே குளிச்சு நார்மல் நிலைமைக்கு வராங்க. அடுத்தடுத்து விதவிதமான கஸ்டமர் வரதை நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இவங்க ஜாலியா பேசுறாங்க. இப்ப மியூசிஷியன் வந்தாருன்னா அவர்கிட்ட மியூசிக் எல்லாம் வாங்கி வாசிக்கிறாங்க. சில சமயம் ஐயருங்க இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட பூஜைலாம் எப்படி பண்றதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வரையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. அப்பப்ப இவங்க சும்மா இருக்கும் போது வரைகிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. நிறைய டிராயிங் வீட்ல வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம லைஃப், இதுக்கு அடாப்ட் பண்ணி தான் நம்ம வாழணும்ன்றதை இவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி டிராயிங் வரைகிறாங்க. அதே மாதிரி வர கஸ்டமர் கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் பேசுறாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் இன்னொன்னு வாட்டி அந்த ஜட்ஜ் வராரு. ஏற்கனவே ஜட்ஜ் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப திரும்பி அந்த ஜட்ஜ் வராரு. இந்த ஜட்ஜ் கொஞ்சம் கோவமா தான் வந்திருக்காருன்றது தெரிய வருது. இப்ப இவங்களுமே கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இப்ப சரக்கெல்லாம் ஊத்தி அவருக்கு தந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோர்ட்ல இன்னைக்கு நடந்ததை பத்தி இவர் சொல்லிட்டாரு. ரெண்டு வாதத்தையும் கேட்டிருப்பாரு. கடைசியில ஒரு முடிவை சொல்லியிருப்பாரு. யாரு எப்படினாலும் வாதத்தை வைக்கலாம், ஆனா முடிவை நான் தான் எடுப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல எவ்வளவோ பெரிய ஆளுங்க இருக்கலாம், ஆனா என்கிட்ட எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு முடிவை சொல்றது நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கர்வமா இவர் பேசிட்டு இருக்காரு. என்னதான் நீங்க முடிவை சொன்னாலே என் முன்னாடி ஜட்டியோட தான் இருப்பீங்கன்ற மாதிரி இவங்க கிண்டலா சொல்றாங்க. இவர் முதல்ல கோவப்படுற மாதிரி தான் பண்றாரு. அதுக்கப்புறம் இவருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கச்சுக்கிட்டே இந்த இடத்துல டான்ஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஒரு பாட்டை பிளே பண்ணிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவர் டான்ஸ் பண்றாரு. இவங்களுமே கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. இப்படியே ஜாலியா ரெண்டு பேரும் சரக்கச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுறாங்கல்ல, அதனால சாஞ்ச மாதிரி படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு கீழே தலை வச்ச மாதிரி அந்த சோஃபால காலெல்லாம் நீட்டிப்பாரு. இவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே சோஃபால விழுந்துடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே இவங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே படுத்திருந்தாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கண் முழிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த பெரியவர் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாலுவோட மாமனார் இருக்காருல்ல, அப்ப ஆட வச்சே அந்த பெரியவரை சாவடிச்சிட்டு அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. நான்லாம் சாவடிக்கல, அந்த பெரியவரா தான் இறந்து போனாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க தானே உங்களோட ஒய்ஃபை சாவடிச்சீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சரி எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவருமே டாபிக்க மாத்துறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்து பாலு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே நீ எப்படா வந்தன்ற மாதிரி மாமனார் கேட்டுட்டு இருக்காரு. வந்த பாலுவும் உன்கிட்ட மீதி கதையை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், மீதி கதையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து கேட்கிறாரு. இப்பதான் உன்னோட மாமனார் கிட்ட கதையை சொல்லி முடிச்சேன், திரும்பிலாம் முதல்ல இருந்து என்னால சொல்ல முடியாது, உன் மாமனார் கிட்டயே கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. மாமனாரும் நீ எப்படா வந்த, என் பொண்ணு தான் உன்னை விடவே மாட்டேன்னு சொன்னால, அவளை மீறி எப்படா வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதானே உன் ஒய்ஃபை மீறி எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி வசந்தி கேட்கறாங்க. உன் கதையை கேட்கறதுக்காக என் ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், என்கிட்ட திரும்பி கதையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. மாமனாரை இதை கவனிக்கிறாருல, என் பொண்ணை போட்டு அடிச்சியா, எதுக்காக என்னோட பொண்ணை போட்டு அடிச்சன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அடிக்க மட்டும் இல்ல, உன் பொண்ணை கொலையே பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். எது கொலை பண்ணிட்டியான்ற மாதிரி மாமனார் கோவப்படுறாரு. எதுக்கு இப்ப ஷாக் ஆவற, உன் பொண்டாட்டியை நீ சாவடிக்கலாம், என் பொண்டாட்டியை நான் சாவடிக்க கூடாதா, சாவடிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கிறான். என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவருமே சண்டைக்கு போறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்க தடுக்கிறதுக்காக வராங்க. இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
மாமனார் ஃபோர்ஸா ஒரு அடி அடிக்கிறாரு. அதுல மருமகனுக்கு நல்லா அடிபட்டு பொத்துனு கீழே போய் விழுந்துடுறாரு. இப்ப கீழே விழுந்தவர் அசைவே இல்லாம இருக்காரு. பாலு பாலுன்ற மாதிரி கூப்பிட்டு பாக்குறாங்க, சுத்தமா அசைவே இல்ல. இதனால இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல போய் எழுப்பி பாக்குறாங்க. அப்பதான் உயிர் இல்லைன்னு தெரிய வருது. நீங்க அடிச்சே சாவடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி மாமனாரை பார்த்து சொல்றாங்க. மாமனாரை இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இது யாருக்கும் தெரியாது, நீ யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத, எப்படியாவது இவனோட பாடியை நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஆடியன்ஸ் யாருமே இங்க இல்லாத மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, கிளியர் பண்றதுக்காக இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இப்ப வசந்தி இருக்காங்கல்ல, திரும்பி ஸ்டேஜ் மேல ஏறி சோஃபா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் சில ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருக்க செட்டப் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வசந்தி இருக்காங்கல்ல, இவங்க போட்டிருக்க கெட்டப் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் ஒரு வண்டியில தான் இந்த பசங்க ஏத்திட்டு இருக்காங்க. நாடகம் போடுறவங்க வண்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வண்டியில தான் ஏத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த வண்டியில ஏறி கிளம்பலான்ற மாதிரி வசந்தி இருக்காங்கல்ல, அந்த வண்டியில ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இதுல இருக்கிற நம்ம எல்லாருமே நடிகர்கள் மட்டும்தான், நம்ம எல்லாருக்குமே தொடக்கமும் இருக்கும் முடிவும் இருக்கும்னு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கோட் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை கடைசியா போட்டு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. வசந்தின்னு ஒரு விலைமாது பொண்ணோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்சி பத்திருக்காங்க. அதை கொஞ்சம் ஸ்டேஜ் பிளேவோட கலந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.